முதலில் திரு ரவீந்திரன், இப்படியான ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைப்பதற்கு என்ன காரணம்? குறிப்பாக டப்பிங் குரலாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்ற அந்த விமர்சனத்துடைய பின்னணியாக எதை பார்க்கலாம்? முதலில் நீங்கள் இது கருத்து கணிப்பா அல்லது விமர்சனமா என்று கேட்டிருக்கிறீர்கள். இது நிதர்சனம். அவர் சொல்லியிருப்பது கணிப்பும் அல்ல, விமர்சனமும் அல்ல, அது நிதர்சனம். ஒரு உதாரணத்திற்கு சமீபத்தில், அதாவது ஒரு 2024 அக்டோபர் 17 நம்ம இவங்களுடைய நவம்பர் 17 அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழு முடிந்த அடுத்த நாள் அண்ணன் KN நேரு மிக தெளிவாக அதிமுக எந்த விதத்திலெல்லாம் அதற்கு டப்பிங் வாய்ஸாக இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் சொன்னார். அதிலே குறிப்பாக குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள், சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்டம் ஆதரவு கொடுக்கிறீர்கள், ஜெயலலிதா அம்மையார் கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளாத உதய் மின் திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் ஆதரவு கொடுக்கிறீர்கள், முத்தலாக்கு தடை சட்டம் அதற்கும் ஆதரவு கொடுக்கிறீர்கள், 3 வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது. தானும் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள். இது பத்தாது என்று அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா பேசிய மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசுகிறதோ அல்லது எதை செய்ய நினைக்கிறதோ அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எடுத்து காட்டிவிட்டு தான் அண்ணன் சொன்னார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏறத்தாழ கமலஹாசனுக்கு அந்த திரைப்படத்தில் வந்த பயத்தை போல் எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இந்த பயத்தினுடைய விளைவு அவர் பாஜக எதை கொண்டு வர நினைக்கிறதோ அல்லது எதை செய்ய நினைக்கிறதோ அதையெல்லாம் செய்கிறது என்பதை அண்ணன் நேரு அவர்கள் நகராட்சித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பட்டியல் சொன்னீங்க, இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசோட திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவளிச்சாங்க. இது எல்லாமே அவங்க கூட்டணியில இருந்த போது தெரிவித்தார்கள். அதுலயும் நீங்க குறிப்பிட்ட அந்த CAA, அதற்கு நாங்க கூட்டணியில இருந்ததுனால அதற்கான ஆதரவை கொடுத்தோம் என்பதற்கான விளக்கத்தை சட்டப்பேரவையிலேயே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இப்ப கூட்டணியில இருந்து பிரிந்த பிறகு எந்த 21 கனிம வள சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா இல்லையா? நீங்க சொன்னதே வச்சுக்கோ சகோதரி, நீங்க சொல்ற அந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அதாவது கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டு தர்மத்திற்கு எதிராக நாங்கள் அதர்மத்திற்கு துணை நின்றோம். அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டார், அதை நம்ம விமர்சிக்க வேண்டாம். திருந்தனும்ல 21க்கு பிறகாவது நீங்க விலகிட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு திருந்திருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும்? அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் புதுக்கோட்டையில் ஒரு ஜாஃபர் அலின்னு ஒருவருடைய மரணம். அதுக்கு எங்கள் அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மிக தெளிவாக, அதாவது அண்ணாமலையினுடைய ட்வீட் என்னவாக இருக்கிறதோ அந்த அதே வார்த்தைகளை அப்படியே எடுத்து ட்விட்டரில் எக்ஸ்பேஸ் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த தளத்தில் அதே வார்த்தைகளை அப்படியே எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கார். எங்கள் அண்ணன் SS சிவசங்கர் அவருடைய ட்விட்டரில் இப்பவும் நீங்கள் பார்க்கலாம், அண்ணாமலையினுடைய வார்த்தைகள் முதல் கொண்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவதை போல அது டப்பிங் வாய்ஸாகத்தான் இருக்க முடியும். அவர் ஒன்றும் இதை ஒரு கனவாகவோ அல்லது ஒரு விமர்சனத்திற்காகவோ வைக்கவில்லையே, யதார்த்தத்தானே வைத்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு அவர்களுக்கான பாரதிய ஜனதா கட்சிக்கான டப்பிங் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில், நமது நியூஸ் 18 தொலைக்காட்சி நீங்க டைமுக்கு டைம் செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் பண்றீங்க நியூஸ், எந்த இடத்திலாவது அவர் எடப்பாடி பழனிசாமி சார் இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சி அவர் விமர்சித்திருக்கிறார் சொல்லுங்களேன்? அவருக்கு நாங்களும் எதிரி, பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியே வந்துட்டார், அது தமிழ்நாட்டிற்கு ஆகாத அரசியலை பண்ணுது, நான் எதிர்க்கிறேன். இப்போ பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை திமுக முன்வைக்குது. அதே குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்காரு. தமிழ்நாடுக்கான நிதி முறையாக ஒதுக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டை பட்ஜெட்டின் வெளியிட போது தெரிவித்தாரு. பேசினார்ல, அதை திரும்ப போட்டு காட்டுங்களேன் நியூஸ் 18 தயவு செய்து அந்த விமர்சனத்தை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவர் உண்மையாகவே மக்களுக்காக பேசுறாரா இல்ல பேச முடியாத சூழ்நிலையில இதை பேசி தவிர்த்து விட்டு போகிறாரா அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்க தலைவர் கொடுத்த விமர்சனம் அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறையுள்ள தலைவர்கள் கொடுத்த அறிக்கை, அது பக்கத்தில் நீங்க தலைவரை கூட விட்டுருங்க, திமுகவை கூட கொள்கை ரீதியா பாஜகவை திடகாத்திரமாக எதிர்க்கிறது, நீங்க எங்களை விட்டுருங்க.
வேற எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுத்த அறிக்கை என்ன? அதை தான் அண்ணன் நேரு சொன்னார். அதாவது திமுக செய்ய வேண்டியதை செய்யலைன்னா கண்டனம், அதற்கே ஒன்றிய அரசு பாஜக செய்யல என்றால் வலியுறுத்தும். யார் வலியுறுத்துவார்? அதிமுக வலியுறுத்துகிறதுன்னு சொல்றதுக்கு கூட வலியுறுத்த முடியலையே. அப்ப நீங்க என்னவா இருப்பீங்க? நீங்க ஒரு கட்சி பொதுச் செயலாளர். என்றைக்காவது ஜெயலலிதா அம்மையார், எனக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியலில் 100% எனக்கு உடன்பாடு கிடையாது, நான் மறுப்பேன். ஆனால் அவர்கள் எதை பேசினார்களோ அதை உறுதியாக பேசியது அந்த அம்மா பேசியது. நீங்கள் எங்கே பேசியிருக்கிறீர்கள்? அப்போ நான் எங்க தலைவர் சொல்ற மாதிரி நீங்க உங்களுடைய மேல இருந்து ஒன்றிய பாஜக அரசினுடைய குரல் என்னன்னு பாக்குறீங்க, அதுக்கு டப்பிங் கொடுக்குறீங்க. இதுல எங்கேயாவது மாறுபாடு இருக்கா? நீங்க அப்படி பார்த்தா ஒண்ணுமா 2026 நீங்க எங்களை எதிர்த்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. பாஜக உங்களை இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் மூத்த தலைவர் செங்கோட்டையன் வரைக்கும் உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். இதுக்கு காரணம் என்னங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். ஏன் உங்களால் தடகாத்திரமாக இந்த பாஜக தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, ஏன் உங்களால பேச முடியல? இல்ல, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னா அப்ப கூட்டணியாக அவங்க நேரடியாக வைத்திருக்கலாமே. ஏன் கள்ள கூட்டணி என்ற ஒரு விஷயத்தை அவங்க மேற்கொள்ளணும்னு மேற்கொள்றாங்க அப்படின்ற விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவதுமா 2021 கூட்டணி வச்சு பார்த்தாங்க, முடியல, தோல்வி. 2019 பாராளுமன்றத்தில் படுதோல்வி. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அதிமுக தொண்டர்களுடைய இதில் அதிமுக ஜெயித்தது, தோல்வி. அப்படி வருகிற போது அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உணர்கிறார் என்றால், இவங்களோட கூட்டணின்னு சொன்னாவே நம்மள நாட்டு மக்கள் இல்லாமக்கிடுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறத உணர்றார். ஆனால் அவருக்கு நாங்கள் எங்கள் அண்ணன் KN நேரு அவர்கள் சுட்டி காட்டியதை போல பின்னாடி இருக்கிறதல்லவா, இப்பொழுது அவருடைய சொந்தக்காரர் அவருடைய சம்பந்தி வீட்டில் கூட இப்ப ஈடு இன்னும் பாதி அளவுக்கு தான் போயிருக்கு. அதுக்குள்ள எங்க பிரச்சனை வருது. அப்ப இதெல்லாம் அவர் யோசிக்க வேண்டும். அதாவதுமா அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவருக்கான சில நெருக்குதல்களை பிஜேபி கையில் வைத்திருக்கிறது. அப்படி இருப்பதனால் அவரால் செயல்பட முடியவில்லை என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் நிதர்சனமாக சொல்லுகிறார். ஓகே, திரு சேலம் மணிகண்டன், பாஜக நெருக்கடி கொடுப்பதனால் அப்படியான ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் திரு ரவீந்திரன். உங்க பதில்? நேர்களுக்கு வணக்கமா. பேராசிரியர் பேராசிரியர் தகுதி ஏற்ப ஒரு உரை நிகழ்த்திட்டு போயிருக்கிறாரு. அதுல கொஞ்சம் ஒரு 30 இடமாவது எனக்கு கொஞ்சம் நீங்க என்ன கேட்டீங்க? கணிப்பா விமர்சிட்டீங்க. முதலமைச்சருடைய இந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா இது கணிப்பும் அல்ல, விமர்சனம் அல்ல, இது திசை திருப்பும் முயற்சி அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவேன். அதாவது பாத்தீங்கன்னா, யானை போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி தொப்புன்னு சத்தம் வர்ற மாதிரி பொது குளத்துல போடு கிராமப்புறத்துல வருமா. அந்த மாதிரி இந்த 505 நம்ப முடியாத அமெரிக்க அதிபரால் கூட நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சியினுடைய அவலம் சுனாமி மாதிரி அடிக்கிற எதிர்ப்பு அலை, பால் விலையை ஏற்றி எல்லாத்துக்கும் பால் ஊத்துறது, பஸ் கட்டணத்தை விமான கட்டணம் மாதிரி ஏத்துனது, மின் கட்டணத்தை ஏற்றி சாக்கு அடிச்சது, ஊட்டு வரி எல்லா வரியும் ஏத்துனது, கோவை குண்டு வெடிப்பு, ஐயோ மன்னிச்சுக்குமா குண்டு வெடிப்புனா சார் ரவீந்திர சார் சண்டைக்கு உருளை வெடிப்பு, அப்புறம் கனிமொழி ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்போ எதிரொலிச்சது? இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்ததே, அதுல எதிரொலிச்சதா? அதாவது இடைத்தேர்தல் வெற்றிங்கிறது நாச்சியப்பம் பாத்திர கடையில தாங்களே வாங்கி வச்சுக்கிற கப்பு அப்படிங்கிறது 1999 இருந்து அத்தனை கட்சிகளுக்கும் பொருந்தும். நான் சொல்றேன், அதிமுகவுக்கும் பொருந்தும். இடைத்தேர்தல்ங்கிறது இடைத்தேர்தல் அல்ல அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கங்க.